அலகு 62. முன்னிருந்த நன்னிலைக்கு சீயோன் திரும்புதல். சீயோனின் வெற்றி வைகறை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு நான் மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிறவினத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதுப்பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என இனி நீ பெயர் பெறமாட்டாய். பாழ்பட்டது என உன் நாடு இனி அழைக்கப்படாது. நீ எப்சிபா என அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயூலா என பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு அவருக்கு வாழ்க்கைப்படும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணமகளினில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எருசலேமே, உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன். ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார். ஆண்டவரின் கவனத்தை ஈர்ப்போரே, நொடிப்பொழுதும் அமைதியாயிராதீர். எருசலேமை அவர் நிலைநாட்டி பூவுலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர். ஆண்டவர் தம் வலக்கையின் மேலும் வலிமை மிகு புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது, உன் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். உன் உழைப்பால் கிடைத்த திராட்சை ரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள். அறுவடை செய்தோரே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர். பழம் பறித்தோரே என் தூயக முற்றங்களில் ரசம் பருகுவர். செல்லுங்கள், வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள். மக்கள் வருவதற்கு பாதையை தயார் செய்யுங்கள். அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள். கற்களை அகற்றுங்கள், மக்களினங்கள் முன் கொடியை தூக்கிப் பிடியுங்கள். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பர் வருகின்றார். அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் எனவும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் எனவும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடிக்கொள்ளப்பட்டவள் எனவும் கைவிடப்படாத நகர் எனவும் பெயர் பெறுவாய்.